தாங்கள் அடிக்கடி ஒரு வாக்கியம் சொல்வீர்களே. என்ன சொல்வேன்? சாமர்த்தியமாக ஒரு எலி ஒரு பொந்தை தோண்டி அதற்குள் வாழும். ஆனால் பாம்பாகப்பட்டது மெதுவே அந்த பொந்திற்குள் புகுந்து எலியையும் விழுங்கிவிட்டு அப்பொந்தையும் தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ளும் என்று நீங்கள் அடிக்கடி சொல்வீர்கள். எதற்கடா மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுகிறாய்? இதில் என்ன சம்பந்தம் இருக்கிறது? சம்பந்தம் இருக்கிறது குருதேவா. என்ன? நாம் எதற்கு அமைச்சரின் சகாயத்தில் ஒரு இடத்தை பெற்று பின் பொருட்செலவு செய்து ஒரு மண்டபத்தை கட்ட வேண்டும். கட்டி முடித்த ஒரு பிரம்மாண்ட மண்டபம்தான் இந்த காஞ்சியம்பதியிலே தயாராக இருக்கிறதே. நீ எந்த மண்டபத்தை கூறுகிறாய்? அதை யார் கட்டியிருக்கிறார்கள்? கூரத்தில் வசிக்கும் கூரேசன் இந்த காஞ்சியில் பிரம்மாண்டமான ஒரு மண்டபத்தை கட்டியிருக்கிறானே. அதை நாம் உபயோகித்துக் கொள்ளலாம். ஓஹோ, அந்த கூரேசன் கட்டிய பொந்தில் இந்த பாம்பு குடிபோகலாம் என்பதுதான் உன் கூற்றோ? மன்னிக்க வேண்டும் குருதேவா. குருதேவா, எனக்கென்னவோ அந்த கூரேசன் கட்டிய மண்டபம் நமக்காக கட்டியது போல் இருக்கிறது. அப்படி என்றால் இன்றே அந்த கூரேசனை சந்தித்து பேசிவிட வேண்டியதுதான். குருதேவா, உங்கள் நாக்கு கருநாக்கு. என்னடா சொல்கிறாய்? நாம் பேசிக் கொண்டிருந்த எலி, மன்னிக்க வேண்டும், அந்த கூரேசன் வந்து கொண்டே இருக்கிறான். பழம் நழுவி பாலில் விழுந்தது குருதேவா. வந்தனம் சுவாமி. என்ன கூரேசா, நலமாக இருக்கிறாயா? இருக்கிறேன் சுவாமி. உன் சோகம் புரிகிறது. நான் கேள்விப்பட்டேன் உன் அன்னை இவ்வுலக வாழ்வை நீத்தார் என்று. என்ன செய்வது? பிறந்தால் ஒரு நாள் செல்ல வேண்டியதுதானே. அதன் பின் உன் தோற்றமும் மாறிவிட்டது போலிருக்கிறது. உன்னை பார்த்து ஒரு விஷயம் பேச வேண்டும் என்று நினைத்தேன். நீயே வந்துவிட்டாய். இதுதான் யாதவ சங்கல்பம் என்பது. என்ன விஷயம் என்று கூறுங்கள் சுவாமி. உன்னால் எனக்கு ஒரு காரியமாக வேண்டியிருக்கிறது. என்ன சுவாமி? பெரிதாக ஒன்றுமில்லை. உனக்கே தெரியும், திருப்பூட்குழி என்றாலே முதலில் அனைவருக்கும் ஞாபகம் வருவது என் பாடசாலைதான். எத்தனையோ மாணாக்கர்கள், அனைவருக்கும் என் ஞானத்தை வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் சமீப காலமாக இங்கு காஞ்சியில் உள்ள பல பேர் இங்கேயும் ஒரு பாடசாலை அமைத்து போதிக்க வேண்டும் என்று பலபடியாக விண்ணப்பிக்கிறார்கள். ஒரு படி மேலே போய் பிடிவாதமே பிடிக்கிறார்கள். நீ ஒரு உபகாரம் செய். நீ கட்டியிருக்கும் புதிய மண்டபத்தை எனக்கு கொடுத்துவிடு. அதை ஒரு மிகச்சிறந்த பாடசாலையாக உருவாக்கி காஞ்சியம்பதியில் உள்ள அனைவருக்கும் வேதம் தடையில்லாமல் கிடைக்க நான் வழி செய்கிறேன். அப்பாடசாலை புகழின் உச்சியை தொடும்போது உனக்கும் அதில் பங்கிருக்கும். என்ன கைலாசம், நான் சொல்வது சரிதானே? ஆமாம் ஆமாம் குருதேவா. அடியனுக்கு புகழும் வேண்டாம், அதில் பங்கும் வேண்டாம். சரி, வேண்டாம் என்றால் விடு. அது என்னிடமே இருந்து விட்டு போகட்டும். மண்டபத்தை மட்டும் எனக்கு அளித்து விடு. மன்னிக்க வேண்டும். அந்த மண்டபம் எளியோருக்காகவும் ஆபத்து காலத்தில் கோயிலில் தஞ்சம் புக இயலாதவர்கள் தங்குவதற்காகவும் உருவாக்கப்பட்டுள்ளது. வரதனை உள்ளத்தை தரித்தவர்கள் யார் வேண்டுமானாலும் அங்கே தஞ்சமடையலாம். பரந்த நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டுள்ள அம்மண்டபம் சிலருக்கு மட்டும் என்றில்லாமல் அனைத்து தரப்பு சமுதாய மக்களுக்கும் பயன்படும் வகையில் அது இருக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்டவர்கள் மட்டும் கற்கும் வேதத்திற்கு அம்மண்டபம் சரிப்பட்டு வராது. அனைவரும் பயன்படும் வகையில்தான் அம்மண்டபம் செயல்பட வேண்டும். தரமாட்டேன் என்று நாசூக்காக சொல்கிறாய். சுவாமி, இப்படி வேண்டுமானால் செய்யலாம். எப்படி? தாங்கள் தமிழ் பாசுர வகுப்பை அம்மண்டபத்தில் தொடங்குங்கள். தாராளமாக அந்த மண்டபத்தை உங்களுக்கு தருகிறேன். தங்களால் தமிழ் பாசுரமும் அதன் அர்த்த பூஷ்டியும் பாகுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களுக்கும் சென்றடையும். என்ன சொல்கிறாய் கூரேசா? வித்தைகளுக்கெல்லாம் வித்தான என்னை தமிழ் பாசுர வகுப்பு எடுக்கச் சொல்கிறாயா? நான் சொல்வது வேதம். வேதம் எங்கிருந்து தோன்றியது, எப்படி நமக்கு கிடைத்தது, எப்படி நான் மற்றவர்களுக்கு கொடுக்கிறேன் என்பதெல்லாம் உனக்கு தெரியாதா? எதை வைத்து எதை பேசுகிறாய்?
நீ பாடசாலையில் படித்ததெல்லாம் மறந்து விட்டாயா? வேதத்தின் மகிமை உனக்கு புரியவில்லையா? இல்லை, அதை விளக்கும் என் மகிமைதான் உனக்கு புரியவில்லையா? நான் ஏதோ உன்னிடம் யாசகம் கேட்பதாக நினைத்து விட்டாயா? அடியேன் என் குருகுல வாசத்தை மறக்கவும் இல்லை, தாங்கள் யாசிப்பதாகவும் நினைக்கவில்லை. அடியேன் நினைப்பதெல்லாம் அந்த ஆதிகேசவனான வரதனையும் வேதம் போல் புனிதமான தமிழ் பாசுரத்தையும் அதன் மூலம் பயன்பெறும் பக்தர்களையும் மட்டும்தான். அம்மண்டபம் பக்தர்களுக்கும் ஒதுக்கப்பட்ட சமுதாயத்தினருக்காகவும் மட்டும்தான். அவர்கள் அனைவரும் பங்கு கொள்ளும் விஷயத்திற்கு அவ்விடம் நிச்சயம் உண்டு. தங்களிடம் தமிழ் பாசுர வகுப்பை கற்க அனைத்து தரப்பு மக்களும் அதில் பங்கு கொள்ளலாம், பயனும் பெறலாம். எனவே தமிழ் பாசுர வகுப்பை தொடங்க தாங்கள் நிச்சயிக்க வேண்டும். அது இயலாத காரியம். அப்படி என்றால் அம்மண்டபத்தை கொடுப்பது அடியேனுக்கும் இயலாத காரியம். அடியேனை மன்னித்து விடுங்கள். என்ன சுவாமி இது? முகத்தில் அடித்தார் போல் கூறிவிட்டு போகிறான். போகட்டும் போகட்டும். இவன் கொடுக்காவிட்டால் இந்த காஞ்சியில் வேறு இடமே இல்லையா என்ன? இந்த தண்டத்தை அசைத்தால் அதற்கு இசைந்து பல இடங்களை கொண்டு வந்து என் காலடியில் சமர்ப்பிப்பவர்கள் ஏராளம். அந்த திருக்கட்சியோடு சேர்ந்து கொண்டு இந்த கூரேசன் இப்படி ஆடுகிறான். கூடிய விரைவில் அனைத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். பதினாறும் பெற்ற பெருவாழ்வு வாழ வேண்டும். மாமா, எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லம்மா. இப்பொழுது நீங்கள் வாழ்த்தினீர்களே, 16 பெற வேண்டும் என்று, அதன் பொருள் என்ன? புகழ், கல்வி, ஆற்றல், வெற்றி, நன்மக்கள், பொன், நெல், அறிவு, பெருமை, ஆயுள், நல்லூழ், இளமை, துணிவு, நோயின்மை, நுகர்ச்சி, பொருள் ஆகிய இவைகள்தான் அந்த 16 அம்மா. சுவாமி, என் மாற்றுப் பெண்ணை பார்த்தீர்களா? மடிசார் புடவையில் எப்படி நாதவல்லி தாயார் மாதிரி அழகாக இருக்கிறாள் என்று. அதோடு நீ என் புத்திரனை பார்த்தாயா? பஞ்சகச்சமும் பளீரென்று நெற்றியில் திருமண்ணுமாக எப்படி ஆதிகேசவ பெருமாள் மாதிரி ரம்யமாக இருக்கிறான் என்று. அது என்ன என் புத்திரன்? எனக்கும் அவன் புத்திரன் தானே. நம் புத்திரன் என்று சொல்லக்கூடாதா? அது என்ன என் மாற்றுப்பெண்? எனக்கும் அவள் மாற்றுப்பெண் தானே. நம் மாற்றுப்பெண் என்று சொல்லக்கூடாதா? சரி சரி, நமக்குள் வாக்குவாதம் வேண்டாம். நம் புத்திரனும் மாற்றுப்பெண்ணும் எவ்வளவு பொருத்தமான தம்பதிகளாக பரிமளிக்கிறார்கள் பார்த்தீர்களா? ஆமாம். கோயிலில் இருந்து இவர்கள் திரும்பி வந்ததும் இருவரையும் நிற்க வைத்து திருஷ்டி சுற்றி போட வேண்டும். அம்மா, நீங்கள் இருவரும் கூட எங்களுடன் கோவிலுக்கு வரக்கூடாதா? நாங்களா? நாங்கள் எதற்கு? புதிதாக திருமணமான தம்பதிகள் மட்டும்தான் தனியாக போக வேண்டும். அப்போதுதான் உங்களுக்குள் ஒரு அந்யோன்யம் ஏற்படும். நாங்கள் கூட வந்தால் உன் அப்பா உன்னுடனும் மாற்றுப்பெண் என்னுடனும் பேசிக்கொண்டே வருவீர்கள். பிறகு உங்களுக்குள் ஒரு நெருக்கம் எப்படி உண்டாகும்? இல்லை அம்மா, நீங்களும் எங்களுடன் வர வேண்டும். வேண்டாம், இன்னொரு முறை பார்த்து கொள்ளலாம். நீங்கள் இருவரும் மட்டும் இந்த முறை போய் வாருங்கள். சரி, அப்போது நாங்கள் புறப்படுகிறோம். ஆனால் நீ அர்ச்சனை பொருட்களை எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டாய் அல்லவா? என்ன ராமானுஜா, உரிமையோடு தஞ்சா என்று கூப்பிடேன். என்ன தயக்கம்? அது தயக்கமில்லை, கூச்சம். ஓ, அனுபவம் பேசுகிறதோ? ராமானுஜா, உன் அப்பாவும் கல்யாணமான புதிதில் இப்படித்தான். பெயர் சொல்லி கூப்பிட மாட்டார். அருகில் வந்து இப்படி கணிப்பார். இல்லை என்றால் உன்னைத்தான் என்பார். இப்போது பார், நொடிக்கொரு தரம் காந்திமதி காந்திமதி என்று கூப்பிட்ட வண்ணம் இருக்கிறார். அப்படித்தான் ராமானுஜனும் ஆகிவிடுவான் என்று சொல்லாமல் சொல்கிறாயோ? ஆகட்டுமே, அதில் தவறு என்ன இருக்கிறது? சரி அம்மா, நாங்கள் புறப்படுகிறோம். மறக்காமல் அர்ச்சனை செய்துவிடு. சரி அம்மா. பத்திரமாக போய்விட்டு வாருங்கள். புதிதாக மடிசார் கட்டி கொண்டிருக்கிறாய், தடுக்க போகிறது. பார்த்து மெதுவாக நடந்து போ. சரி அம்மா.
எங்களுடன் பாட்டி வருகிறார் போல் தெரிகிறதே. காளியா? யார் காளி? தங்களுக்கு காளியை ஞாபகம் இல்லையா அப்பா? முதலாக பாசுர வகுப்பை குடிசை பகுதியில் ஆரம்பிக்கும் போது என் கள் வியாபாரம் பாதித்துவிடும் என்று வகுப்பை ஆரம்பிக்க விடாமல் தடுத்தாரே. அவன் பெயரா காளி? இல்லை இல்லை, அவர் பெயர் பலவேசம். ஓ ஆமாம், இப்போது நினைவுக்கு வருகிறது. நானும் ஊர் தலைவரும் கூட அவரிடம் சென்று புத்திமதி சொல்லிவிட்டு வந்தோமே. அவரேதான். அவர் மகன்தான் காளி. இவர் காளியின் பாட்டி. வாருங்கள் பாட்டி, வாருங்கள். ராசா, என் குடும்பத்துல விளக்கேத்தி வச்ச மவராசா, எப்படி இருக்க? நன்றாக இருக்கிறேன் பாட்டி. காளியும் உங்கள் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களும் நன்றாக இருக்கிறார்களா? உன் புண்ணியத்துல ரொம்ப நல்லா இருக்காங்கப்பா. வாருங்கள் பாட்டி, உள்ளே வாருங்கள். இருக்கட்டுங்க ஐயா. ஆமா, இவருதான் உன்னை பெத்த மவராசனா? ஆமாம் பாட்டி, அவர் என் அப்பா, இவர் என் தாயார். நமஸ்காரம். நீங்க 1000 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும்ப்பா. எப்பேற்பட்ட மணியான புள்ளைய பெத்து இந்த உலகத்துக்கு கொடுத்திருக்கீங்க. உள்ளே வாருங்கள் பாட்டி. ஏன் அங்கேயே நிற்கிறீர்கள்? இருக்கட்டும்ப்பா. உனக்கு கல்யாணம்னு தெரிஞ்சிச்சுப்பா. எனக்கு ஒரே சந்தோஷம். கல்யாணத்துக்கு வரணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்த. அப்பாலதான் கல்யாணம் கோயில்ல வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு. கோயிலுக்கு ஓடியாந்த. உள்ளார வர முடியாது. வெளியவே ரொம்ப நேரம் நீங்க வெளியே வருவீங்கன்னு நின்னுகிட்டு இருந்த. அப்பால மயக்க வர மாதிரி முடியாம போயிடுச்சு. வீட்டுக்கு போயிட்ட. மனசு கேட்கல. அதான் உன் வீட்டுக்கு வந்து உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்த. மிகவும் சந்தோஷம் பாட்டி. தயவு செய்து உள்ளே வாருங்கள். என்ன ராசா, இது அக்ரஹாரம். நான் இதுக்குள்ளார வந்ததே பெருசு. வேணாம்ப்பா, வீட்டுக்குள்ளெல்லாம் வேணாம். இல்லை, இவ்வளவு வயதான உங்களை நாங்கள் வெளியே நிற்க வைத்து பேசுவது மரியாதை இல்லை. தயவு செய்து உள்ளே வாருங்கள். வாருங்கள். சரி, வாருங்கள். வாருங்கள் பாட்டி, வாருங்கள். நீங்கள் எங்கள் அகத்திற்கு வந்தது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. பாட்டி, உங்களை விட பெரிய பெருமாள் பக்தை வேறு யாரும் இல்லை. அப்பா, பாட்டி தவறாமல் ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கிறார் தெரியுமா? அப்படியா? ஏகாதசி விரதமா அனுஷ்டிக்கிறீர்கள்? என்னவோப்பா, இருந்தா அந்த பெருமாளுக்கு பிடிக்கும்னு சொன்னாங்க. இருக்க அன்னைக்காவது எதையாவது தின்னுட்டு நேரத்தை வீணாக்காம அந்த பெருமாள் பேரை நிறைய சொல்லலாமே. ஆனா என் விரதத்தை அந்த பெருமாள் ஏத்துக்குவாரான்னு தெரியலையேப்பா. நிச்சயம் ஏற்றுக்கொள்வார் பாட்டி. இனமும் குலமும் கோத்திரமும் மனிதன் அவனுடைய தன்னலத்துக்காக பிரித்து பார்ப்பவை. பகவான் பக்தியை மட்டுமே பார்க்கிறார், வேறெதையும் அல்ல. ராமானுசா, இந்த பொண்ணுதான் நீ தாலி கட்டின மவராசியா? உருக்கி ஊத்தின தங்க சல மாதிரி இருக்காப்பா. அம்மாடி, நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. தம்பி மாதிரி ஒரு புள்ளைய உலகத்துல சல்லடை போட்டு சலிச்சாலும் கிடைக்கவே கிடைக்காது. சீரழிஞ்சு போயிருந்த என் குடும்பத்தை சீராக்கின தெய்வமே இவன்தாம்மா. வா, பாட்டியை நமஸ்காரம் செய்து கொள்வோம். என்ன, சேவிக்கலாம் வா. பாட்டி, ஆசீர்வாதம் செய்யுங்கள். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எந்திரிங்கப்பா. கண்ணுங்களா, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் எதுவுமே கொண்டு வரலையேப்பா. உங்களின் விலைமதிப்பற்ற ஆசிகளே போதும் பாட்டி. நல்லா இருங்கப்பா, 100 வயசு வாழணும். பாட்டி, உட்காருங்கள். அம்மா, பாட்டிக்கு அருந்த ஏதாவது கொண்டு வாருங்கள். இதோ கொண்டு வருகிறேன். வேண்டாம் மவராசி, எனக்கு எதுவும் வேண்டாம், எதுவும் வேண்டாம். உங்க எல்லாரையும் பார்த்ததுலயே என் வயிறு மனசு குளிர்ந்து போச்சு. பாட்டி, நீங்கள் குறைந்தபட்சம்
மோராவது அருந்திவிட்டுத்தான் போக வேண்டும். அதுக்கு என்ன ராசா, அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பா நான் குடிக்கிறேன். இப்ப நான் புறப்படுறேன். சரி, போய் வாருங்கள். காளியை விசாரித்ததாக சொல்லுங்கள். சொல்றேன்ப்பா, சொல்றேன். நான் போயிட்டு வரேன். சரி, நாம் கோயிலுக்கு புறப்படலாம். வா. சற்று இருங்கள். எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள். இதோ வந்து விடுகிறேன். ஏன்? என்னவாயிற்று? ஸ்நானம் செய்துவிட்டு புடவையை மாற்றிக்கொண்டு வருகிறேன். எதற்காக இப்போது ஸ்நானம் செய்யப் போகிறாய்? இப்படியே என்னால் கோயிலுக்கு வர முடியாது. அதுதான் ஏன்? அந்த பாட்டி குடிசை பகுதியை சேர்ந்தவர்தானே? ஆமாம். கோயிலுக்குள் போக முடியாதவர்தானே? அப்படி ஊர் சொல்கிறது. பகவான் சொல்லவில்லையே. எது எப்படியோ அவர் என்னை தொட்டுவிட்டார். அதனால் என் மடி போய்விட்டது. ஸ்நானம் செய்து உடையை மாற்றிக்கொண்டால்தான் என்னால் நிம்மதியாக பெருமாளை சேவிக்க முடியும். இதோ வந்து விடுகிறேன். திரணா